9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பப்ளிக் எக்ஸாம் இல்லாமல் தேர்ச்சி பெற்றதாக முதல்வர் பழனிசாமி வந்து அறிவிச்சிருக்காரு. தமிழகத்தில் கொரோனா பரவல்னால புதிய கல்வியாண்டு துவங்கியும் 7 மாதங்களாக பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு நிலைமை வந்து கொஞ்சம் சீரானதுனால ஜனவரி 19லேருந்து 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க. அண்ட் February 8லேருந்து 9th அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டேரக்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. வீக்லி 6 days வந்து ஸ்கூல் நடத்தணும். எல்லா ரெடியூஸ்டு போர்ஷன்ஸையும் ஃபாஸ்ட் டீச் பண்ணி முடிக்க சொல்லி ஆசிரியர்களுக்கெல்லாம் உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு May 3 பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு அரசு தேர்வுத்துறை ஏற்கனவே அறிவிச்சிருந்தது. 2020-21 கல்வியாண்டில் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுப்பதற்கு பள்ளிகள் மூடப்பட்டு கொரோனா நோய் தொற்று ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஜனவரி 19 முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன. அனைத்து மாணவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஏதுவாக வைட்டமின் மற்றும் துத்தநாக மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இந்த கல்வியாண்டு முழுவதும் மாணாக்கர்கள் கல்வி தொலைக்காட்சி மூலமாக மட்டுமே கல்வி பயின்று வந்தனர். மாணாக்கர்கள் தொலைக்காட்சி மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் கல்வி பயின்று வருவதில் ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டன. மேலும் இந்த கல்வியாண்டில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் எதிர்கொண்ட அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டும் பெற்றோர் கோரிக்கை கருத்தில் கொண்டும் கல்வியாளர்களின் கருத்துக்களை பரிசீலித்தோம். 2020-21 கல்வியாண்டில் 9 மற்றும் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணாக்கர் அனைவரும் முழு ஆண்டு தேர்வுகள் மற்றும் பொதுத் தேர்வுகள் ஏதுமின்றி தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. 10th அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு பப்ளிக் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாதனால எக்ஸாம் நடக்குமா கேன்சல் ஆகுமா அப்படின்ட்டு மாணவர்கள் சந்தேகத்தில் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி February 25 சட்டசபையில் பேசிய முதல்வர் பழனிசாமி 110 விதியின் கீழ் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டார். அதில் பொது தேர்வே இல்லாமல் 9th, 10th அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே தேர்ச்சி பெற்றதாக அவர் வந்து அறிவித்தார். கடந்த ஆண்டும் இதே மாதிரி மாணவர்கள் பொது தேர்வு இல்லாமல் தேர்ச்சி பெற்றது குறிப்பிடத்தக்கது.